ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் குரூப் 4ல் கேட்கப்பட்ட கடந்த 5 வருடங்களுக்கான பொதுத்தமிழ் கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 2022 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2019 குரூப் 4 கேள்வியும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2018 கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் தான், அதாவது குரூப் 4 2018க்கான குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஸோ எந்த ஊரை கேட்டிருக்காங்க? ஆதிச்சநல்லூர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கிமு 300 முதல் கிபி 300 வரை. ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஊர் வந்து இப்போ எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இரண்டாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. ஸோ கொஷின்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், மண்புழு வள மானிடனை, கன்று குரல் கேட்ட பசு, தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல். ஸோ இதில் வந்து பொருத்தமான இணை தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படிங்கிறவர் சொன்னது வந்து யாருங்க? கவிக்கோ அப்படிங்கிறது. ஸோ 2019 குரூப் 4 கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம் கவிக்கோங்கிறவர் யார் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இன்றைக்கான தேர்ட் கொஸ்டின், புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு. ஓகேங்களா, ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு. புதிய பட வீழ்த்திகள் உருவாக யாருடைய கருத்துக்கள் அடிப்படையாக இருந்தது அப்படின்னா ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு. அடுத்தது நாலாவது கொஸ்டின் போயிடலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு வந்து பாரதிதாசன் யாரை போற்றினார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேங்களா, கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதிதாசன் யாரை போற்றினார் அப்படின்னா தந்தை பெரியாரை வந்து போற்றியிருக்காரு. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? ஸோ பாரதியார் தான் வசன கவிதைங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்காரு. அது யார் பாணியில் வந்து அப்படின்னா வால்ட் விட்மன். யாரோட பாணியில் எழுத தொடங்கினார்? வால்ட் விட்மன். அடுத்தது ஆறாவது கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? இசை நாவல்கள், புதினங்கள், கவிதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்புகள். ஸோ இப்போ வந்து பார்த்து சொல்லுங்கள். இசை நாவல்கள், புதினங்கள், கவிதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்புகள். ஸோ இசை நாவல்கள் பார்த்திங்கன்னா 3ங்க, புதினங்கள் பார்த்திங்கன்னா 5, கவிதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா 10, மொழிபெயர்ப்புகள் பார்த்திங்கன்னா 4. அப்போ ஆன்சர் எப்படிங்க வருது? 3, 4, 2, 1 அப்படின்னு வருது. நமக்கு என்ன வருது? 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டானது. அடுத்தது 7th கொஸ்டின், எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரஷ்யா. ஸோ இங்கே வந்து உருஷியான் இருக்குது இல்லைங்களா? உருஷியாங்கிறதும் ரஷ்யாங்கிறதும் ஒன்று தான். ஸோ திருக்குறள் புக்கு வந்து எந்த நாட்டில் வந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 8வது கொஸ்டின், மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம். ஓகேங்களா. அடுத்தது 9th கொஸ்டின், உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஓகேங்களா. அடுத்தது 10வது கேள்வி, சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். ஸோ இவரை பாராட்டின தமிழறிஞர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாராட்டின தமிழறிஞர் யார் அப்படின்னா உவேசா. சூழியல் வின்சோன் பாராட்டினது யார் அப்படின்னா உவேசாவை வந்து பாராட்டியிருக்காரு. அடுத்தது 11th கொஸ்டின், தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ பெரியாரை பற்றின கொஸ்டின் இதில் எத்தனை வந்திருக்குங்க? கண்டினியூவாக 2 வந்து நமக்கு வந்திருக்கு. அடுத்தது 12வது கேள்வி, குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. ஸோ 51. ஓகேங்களா. மொத்தம் எத்தனைங்க? 51. அடுத்தது 13வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி. எங்கெங்க இருக்குது? பிள்ளையார்பட்டி. அடுத்தது
14வது கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் அப்படின்னா ரசூல் கம்சதோ. ஓகேங்களா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதோ. அடுத்து 15வது கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. ஸோ நோய்க்கு மருந்து என்னது இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ பெரிய கிளாஸில் வந்து இருக்கோங்க, ஒரு பாக்ஸில் வந்து இருப்பார், ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது 16வது கேள்வி பாருங்கள். அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவ கற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து 17வது கேள்வி, அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது. ஸோ வந்து பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அரிசிக்கு வந்து பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் வந்து சயின்ஸில் வந்து படிச்சிருப்போம், இங்கிலீஷில் ஒரைசா அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த வார்த்தை வந்து எங்கேருந்து எந்த மொழிக்கு போச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா கிரேக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு போயிருக்கு. அடுத்து 18வது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. ஸோ அதே போல் திருக்குறள் அப்படிங்கிற நூல் வந்து எந்த ஒரு தலைவருக்கு ரொம்ப பிடித்தமான நூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 19வது கேள்வி, தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் க்ரவுல். அடுத்தது 20வது கேள்வி, மன்னிப்பு அப்படிங்கிறது எந்த மொழியோட சொல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோமா. ஸோ இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து உருது மொழியை வந்து சேர்ந்தது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான 20 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த 20 கொஷின் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதே போல் 2016வது கேள்வியும் இருக்குது, 2016 கேட்கப்பட்ட 100 கேள்விகளும் இருக்குது, 2014 கேட்கப்பட்ட 100 கேள்விகளுமே இருக்குது. ஸோ 5 நாளுக்கு வந்து நமக்கு ஒரு கொஷின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் தினம் 20 கடந்த 5 வருஷம் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது வேணுங்கிறவங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையே. ஸோ அதே போல் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இல்லை, நான் இப்போ தாங்க இந்த லாஸ்ட் 1 மந்தில் நான் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட புக்ஸும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.